ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் தொழில்ல நல்ல ஒரு அமோகமா தொழில் வளரும், வளர்ச்சியை கொடுப்பாரு. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கிறவங்க இந்த மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அப்பாவோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை ஏற்படலாம். செப்டம்பர் 3க்கு அப்புறம் கொஞ்சம் படிப்புலையும் தடை விலக ஆரம்பிக்கும். அப்பா சைட்ல இருந்து கொஞ்சம் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட தூர பயணங்கள், வெளிநாடு இதெல்லாம் திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஏற்ற மாதம் தான் இது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பேசும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. உடல் உபாதைகள் ஏதாவது வந்து போகும். கடனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம கடன் வாங்குற மாதிரியான சூழல்கள் உருவாக்கும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவங்க கிட்ட சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கூட்டு தொழில்ல பிரச்சனைகள் வரலாம். நண்பர்கள் எதிரியாகலாம். அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அவசர முடிவு வேணாம். ஒரு டைமுக்கு ஒரு 4 டைம் யோசிச்சு அதை செய்யலாமா வேணாமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. உங்களோட அவசர முடிவுகள்னால நிறைய பின்விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். வருமானம் கணிசமா விரயமாகும். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு செலவுகள் இன்க்ரீஸ் ஆகும். முயற்சி நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகிறது கொஞ்சம் தடை தான் இருக்கும் இந்த மாதம். அதே போல இளைய சகோதர சகோதரிகள்னால பிரச்சனைகள் ஏற்படலாம். அண்டை வீட்டுக்காரங்கள்னாலையும் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம். கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அம்மா கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அம்மாவே பகையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்திலையும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். உங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாரத்துல ஒரு 2 நாளைக்காவது விநாயகருக்கு போய் விளக்கு போட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் மீண்டு வரலாம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.